Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இதுதான் நான் சொன்ன அந்த அற்புதமான கேஜெட். அற்புதமான கேஜெட்டா? இத வச்சு என்ன பண்ண முடியும்? இதுல அற்புதமான சக்தி இருக்கு. ஒருவேளை யார் தலையிலயாவது முடி இல்லைன்னு வச்சுக்க, அவங்க முன்னால நின்னு யாராவது இந்த பட்டனை அழுத்தினா எதிரில இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுக்கு உயிர் வந்து அந்த முடி இல்லாத தலைக்காரனை முழுங்கிடும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, தலையில ஒரு முடி இருந்தாலும் இந்த கேஜெட் வேலை செய்யாது. அடேங்கப்பா, இது கேஜெட்டா இல்ல ஆடோ கொண்டாவா? இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானது. சரி ஜானு, நம்ம பேமெண்ட். சயின்டிஸ்ட் சார், முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க எதுக்காக தொப்பி போட்டிருக்கீங்க? ஆமா, உங்க தலையில முடி இருக்குல்ல? இல்ல சகோ, நம்ம தலையில முடி கிடையாது. அத கவர் பண்ணதான் இந்த தொப்பி. எப்படி வளவளன்னு இருக்கு பாரு. ஓஹோ, இது ரொம்ப மோசமான விஷயம். ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க சயின்டிஸ்ட். காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஜான், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நல்லா ஏமாத்திட்ட, என் டிவைஸ வச்சு எனக்கே ஆப்படிச்சிட்ட. இப்ப நான் மோட்டு பத்லு அப்புறம் அவனுடைய நண்பர்களுடைய ஸ்டோரிய ஒரேடியா மூடிக்க போறேன். பாஸ் பத்லுவோட தலையில முடி இருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா தலையில ஒரு முடி கூட இருக்க கூடாதாம். என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்துகிட்டே இருக்குடா. இப்ப அந்த ஐடியாவை நிறைவேற்றுறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்ப அவங்க தலையில முடியும் இருக்க போறதில்ல, இனிமே அவங்களும் இருக்க போறதில்ல. பத்லு, என்ன அருமையான நாள்ரா. அந்த காலத்துல ஓம் மண்டலியும் ஏன் மண்டலியும் எவ்வளவு முடி இருந்திருக்கு பாத்தியா? அது ஒரு கணக்காலண்டா. இப்பவும் அதே மாதிரி கருகரன்னு அடர்த்தியா நம்ம தலையில முடி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்ல மாட்டோ? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மசாஜ், ஆயில் மசாஜ், ஆயில் மசாஜ், ஆயில் மசாஜ். ஒருவேளை இந்த எண்ணெயை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க தலையில கடன் முடி வளர்ந்துரும். வேணாம் வேணாம், எங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டிபிஷியலான எண்ணெய் எல்லாம் எதுவும் தேவையில்லை. எல்லாருமே அமேசான் காட்டுல இருந்து மூலிகைன்னு சொல்றீங்க. இது சாதாரணமான எண்ணெய் கிடையாது. நீங்க எனக்கு ஒரு கப் டீயை கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்க தலையில முடி வளரலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அப்படியா? இது இவ்வளவு வேகமா வேலை செய்யுமாடா? பத்லு, இதுக்கு முதல்ல ஒரு டீயா போட்டு குடுறா. ஓகே, புடிங்க. அடே என்னக்காரா, என்ன இப்படி ஆயிடுச்சு? என் மண்டல இருந்த கொஞ்ச நேரத்தை முடியும் மொத்தமா வந்துருச்சு. இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியுறீங்க. உங்க ரெண்டு பேரோட தலையிலயும் காலி மைதானம் தான் இருக்க போகுது. மோட்டோ ஓடு. இந்த ரெண்டனக்க தானே ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான். அவன் கையில ஏதோ ஒரு கேஜெட் இருக்குடா. ஜோன், நீ திருந்துற மாதிரி எனக்கு தெரியலடா. நீ என்னையே முட்டலாக்கிட்டல. பட்டன் அழுத்துறதுக்குள்ளே எப்படி அனுப்பிட்டானே. மோட்டோ, தண்டனக்க தானே அவனோட சாத்தான் மூலையில ஏதோ ஒரு ஐடியா கண்டிப்பா வச்சிருக்கான். அவன்கிட்ட ஏதோ ஒரு கேஜெட் இருந்தது. அந்த சந்தோஷத்துல தான் அவன் ரொம்ப ஆணவமா பேசிக்கிட்டு இருந்தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கையில இருக்கிறது என்னங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். ஹலோ மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சிக்கம் சார், நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்கோம். ஆனா உங்க தலையில இருந்த முடி என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். சார், ஒரு அற்புதமான மூலிகை தைலத்தை வித்துட்டு வந்தவன் உங்க ஸ்டேஷன் பக்கமா வந்துட்டு போனானா சார்? மூலிகை தைல விக்கிறவனா? யார் அந்த மூலிகை தைல விக்கிறவன்? என்கிட்ட அந்த மாதிரி யாருமே வரல. என்கிட்ட ரொம்ப குள்ளமா இருக்கிற ஒரு போலீஸ் கமிஷனர் வந்தாரு. வணக்கம். நான்
நான் தான் சீனியர் கமிஷனர். நான் உன்னை என்னோட போஸ்டுக்கு ப்ரோமோட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ சார். ஐ எம் சாரி சார். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்ககிட்ட உண்மையா உழைப்பேன். எஸ் சார். உழைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தொப்பியை கழட்டி உன் முடியை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். இதோ பாருங்க சார், என்னோட ஹேர் வந்து ஸ்டைலா சூப்பரா சும்மா பலபலன்னு இருக்கு. எப்படி இருக்கு? ஐ எம் சாரி சார். ஓ நோ, ஆக்சுவலி எனக்கு முடியில்லாத கமிஷனர் தானே வேணும். ஒருவேளை அதிகமா முடி வச்சிருந்தா அவங்க வேலை பார்க்காம அவங்க முடியை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மட்டும் மூடி துறங்க. ஓ கான்ஸ்டபிள்ஸ், see sir. அம்மா சார், இப்ப கண்ணை திறந்து பாருங்க. Well done my boy, well done. டியூட்டி மேல உங்களுக்கு இருக்கிற டெடிகேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பொறாமையா இருக்கு. நீங்க கமிஷனர் ஆகிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை நாளைக்கு காலையில நான் கொண்டு வந்துடுறேன். அதுவும் குறிப்பா நானே வரேன். தேங்க்யூ சார். எஸ் சார், ஓட்டு பத்திரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நாளைக்கு நான் நிச்சயமா கமிஷனர் ஆயிடுவேன். கமிஷனர் சிங்கம். சிங்கம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா இதுதான் உண்மை சார். இனிமே உங்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வர போறது இல்ல. இதெல்லாம் அந்த தண்டனக்கா டான்ஸ் செஞ்ச சூழ்ச்சி சார், சூழ்ச்சி தான். வாங்கப்பா, நீங்களும் திருப்பதியில இருந்து நேரா வரீங்களா? சயின்டிஸ்ட் மட்டும் கசிட்டாராமே இல்லடா உங்க தலையில முடிய காணோம். அது ஒரு பெரிய கதையாப்பா. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ற கேட்டுக்கோங்க. உங்களோட போரிங் கதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. புரியுதா நண்பர்களே? என்னோட பிளான் என்னன்றத உங்களுக்கு நானே இப்ப காட்டிடுறேன். இனிமே நீங்க எல்லாருமே என்னோட வேட்டைகள். வேட்டையா? ஏடா சொல்ற குட்டை? அப்பா, இது ஜீப்பையில வேற ஏதாவது நான் சொன்னேன்ல, புதுசா ஏதோ கேஜெட்டை வச்சு அந்த தண்டனக்கா டான்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதுதான் இது. ஓடி வாங்க. பத்து வயிறு காலியா இருக்கு, எனக்கு மூளை வேலை செய்யாதுடா. ஏதாவது ஐடியா சொல்றோம். அந்த ஜீப் யார் தலையில முடி இல்லையோ அவங்கள தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தலையில எல்லாம் ஏன் ஆளாளுக்கு ஒரு விக்கு வச்சுக்க கூடாது? டடங் டடங் டங் டங் இப்படி ஓட விடுறாங்களே. மோட்டோ, சமோசாவை சாப்பிட்டு சீக்கிரமா வேலையை காட்டு. மோட்டோ, நீ ஜீப்பை உதைக்கிறியா இல்ல எங்க எல்லாரையும் உதைக்கிறியாடா? மோட்டோ, இந்த சமோசா. மோட்டு, நீ சாதிச்சிட்டப்பா, சாதிச்சிட்ட. ஜீப்போட கதை முடிஞ்சது. அப்புறம் தண்டனக்கா டான்கிட்ட இருந்து அவன் கேஜெட்டை போடங்கணும்.
இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்க போறதில்ல. அந்த ஜீப் மோட்டு பத்துலவையும் அவங்க நண்பர்களையும் முழுங்கி இருக்கும். அவங்க எல்லாரும் காலியா இருப்பாங்க. மிஸ்டர் இஞ்சி எடுப்பதா கொஞ்சம் அவுட் வரீங்களா? பாஸ் பாஸ் உங்க முடி நிறைய வளர்ந்துருச்சு பாஸ். லைட்டா ட்ரிம் பண்ணி விடுவா பாஸ். ஓகே ஓகே, ஆனா ட்ரிமிங் மட்டும் தான் பண்ணணும், புரியுதா? ஓகேவா? எதுக்காக என் முடிய ஃபுல்லா ஷேவ் பண்ணி எடுத்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏ ஜான், பொறுமையோட பலன் இனிமையா இருக்கும். இது பழமொழி. ஆனா உன்னோட பலன் ரொம்ப கசப்பா இருக்க போகுது. மிஸ்டர் மோட்டு, நீங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடியா? உங்க எனர்ஜி லெவல் குறையவே கூடாது. வெரி பேட். நம்பர் 1 நம்பர் 2 என்னையும் மாட்டி விட்டுட்டாங்க. வந்து காப்பாத்துங்கடா. நம்பர் 1 நம்பர் 2 எங்கடா போறீங்க? சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க. நண்பர்களே, நான் ஒரு கருத்து சொல்லவா? அடுத்தவங்களை அலைய விடுறவங்கள ஒரு காலத்துல ஓடித்தான் ஆகணும். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.